Hello dear brothers and sisters. Welcome to test number 1 நம்ம பொதுத்தமிழ் எழுதணும் இல்லையா? அதோடைய அடுத்த ஒரு 25 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் இருந்து 25 கொஸ்டினா போன ரெண்டு வீடியோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்ட் 3 டெஸ்ட் நம்பர் 1 உடைய பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய சமத்துவம் பேட்சுடைய சமத்துவம் ரீஸ்டார்ட் பேட்சுடைய பொதுத்தமிழருடைய மொத்தம் 36 டெஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னுடைய ஒரு அடுத்த ஒரு 25 கொஸ்டின் மொத்தம் 50 கொஸ்டின் நம்ம முடிய பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டில். இது தேர்ட் பார்ட் வீடியோ. ஸோ அடுத்து 51வது கொஸ்டின் வந்து 75வது கொஸ்டின் வரைக்கும் என்ன எக்ஸ்பிளனேஷன்றது நம்ம பார்த்துடலாம். சரியா? ஏன் ஆன்சர் கரெக்ட், ஏன் அது தப்பாக பண்ணுறோம், ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ஆன்சர்ன்றது நம்ம போடணும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்றது நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகேம்மா. ஸோ கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 51 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 51. கொஸ்டின் நம்பர் 51ன்றது பேண்ட்வித் அப்படின்னா அலை தொகுப்பு அப்படின்றது தெரியணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சதா ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ என்னக்கு என்ன பொருள்ன்றது நீங்களா படித்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல். ஓகேவா? கான்செப்ட் பாருங்க, பொறுத்துக்க தான். ஆனால் பொறுத்துக்கலையும் எதிர்ச்சொல்லை பொருத்தணும். ஓகேவா? அப்போ பாருங்க, ஓதம் அப்படின்னா அறிவுன்றது தெரிஞ்சாதான் அதுக்கு எதிர்ச்சொல் அறிவு அப்படின்னா அதுக்கு பேதமை சொல்லுவோமா? ஸோ அதனுடைய எதிர்ச்சொல் பேதை அப்படின்றது தெரியணும். ஓகேவா? பேதமைன்றது தெரியணும். அப்போ ஓதமுடைய எதிர்ச்சொல் என்னது? அறிவுன்றது அதனுடைய அதனுடைய பொருள் அறிவு, அறிவுக்கு எதிர்ச்சொல் பேதை. அப்போ ஓதம்னா பேதைன்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஓதம்னா எதிர்ச்சொல் பேதை. அடுத்து பாருங்க, சுவல்னா மேடு, சுவல்னா பொருள் மேடு, மேடுடைய ஆப்போசிட் என்னது? பள்ளம். ஓகேவா? சுவல் அவள் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ சுவல்னா மேடு, அதனுடைய ஆப்போசிட் பள்ளம். அப்போ சுவலுக்கு ஆப்போசிட்டும் பள்ளம் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, கடும்பு. ஓகேவா? என்னது? கடும்பு அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். கடும்பு அப்படின்னா அன்பு. பாருங்க, கடும்பு அப்படின்னா அன்பு, அன்புக்கு ஆப்போசிட் பகை. ஓகேவா? அப்போ கடும்புக்கு ஆப்போசிட்டும் பகை தான் அர்த்தம். ஓகேவா? முனிவு அப்படின்னா பகை. பாருங்க, முனிவு அப்படின்னாவே பகை. ஓகேவா? முனிவு அப்படின்னாவே பகை, பொருள் பகை. அப்போ பகைக்கு ஆப்போசிட் அன்பு. ஓகேவா? அப்போ ஆப்போசிட் என்னது? அன்பு. புரிஞ்சதா? அப்போ இது வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அன்பும் பகையும் ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட், கடும்பும் முனிவும் ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட். இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இவனுக்கு ரெண்டு பேருமே ஆப்போசிட். புரிஞ்சதா? ஓகேவா? ஸோ அதுக்கு ஆப்போசிட் கரெக்டா எங்க பொருந்தது? ஆப்ஷன் பில தான் அது கரெக்டா பொருந்துதா? ஓகே, இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, இதுவும் சேம் கான்செப்ட் தான். பொறுத்துக்க எதிர்ச்சொல்லின் அடிப்படையில் பொருத்தணும். ஓகேவா? பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நவை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம நவை அப்படின்னாவே பொதுவாக குற்றம் சொல்லுவோம். நவை அப்படின்னா குற்றம்னு சொல்லலாம், இல்லை வந்து பார்த்தோன்னா தீமைன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இதனுடைய ஆப்போசிட் என்னவா இருக்கும்? நன்மை. ஓகேவா? அந்த நன்மை எங்க பொருந்திருக்கு? ஆப்ஷன் 4ல பொருந்திருக்கு. அப்போ நவையுடைய ஆப்போசிட் நன்மை. ஓகேவா? அடுத்து அப்போ ஏக்கு நேரம் 4 இதுலேயே பொருந்திருச்சு இல்லையா? ஆப்ஷன் டின்னு போட்டு போயிடலாம். இருந்தாலும் மற்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க, ஏமம் அப்படின்னா ஏமாப்பு உடைத்து படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. ஏமம் அப்படின்னா பொருள் பாதுகாப்பு. அப்போ அதனுடைய ஆப்போசிட் பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம், அதாவது பாதுகாப்பு இன்மைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஏமம்னா பாதுகாப்பு இன்மை. பொருந்தது இல்லையா? அடுத்து பாருங்க, கதழ். ஓகேவா? கதழ் அப்படின்னா விரைவுன்னு அர்த்தம், அதாவது வேகமா சொல்லுவோம் இல்லையா? அந்த விரைவா போறதுக்கு என்ன சொல்றது? எது சொல்ல என்னமா? மெதுவாக சொல்லுமா? அப்படின்னா மெதுவாக. அப்ப கதழ்ன்றதுக்கு ஆப்போசிட் என்னது? மெல்ல அப்படின்றது. ஓகேவா? அடுத்து விருந்து அப்படின்னா புதுமைன்னு அர்த்தம். விருந்து அப்படின்னா புதுமைன்ற பொருள்ன்றது நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அப்ப புதுமையோடைய ஆப்போசிட் நம்ம பழமை. அப்ப விருந்துடைய ஆப்போசிட்டும் பழமையா பொருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் இதெல்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் கரெக்டாக ஒன்று பொருந்தும். புரிஞ்சதா? ஓகே, அடுத்து பாருங்க, சந்திப்பிழை கான்செப்ட். பின்வருவனற்றுள் சந்திப்பிழையற்ற தொடர், சந்திப்பிழை இல்லாத சரியான தொடர் எதுன்றதை பார்க்கணும். பார்த்தலாமா? பாருங்க, வாழ்க தமிழ். நம்ம போனதுலேயே பார்த்துருப்போம். வாழ்க அப்படின்றது ஒரு வியங்கோல் வினைமுற்று தொடர்ந்து வலியின் எழுத்துக்கள் மிக கூடாது, அதாவது வரக்கூடாது. ஓகேவா? அதே போல தமிழ் படின்னு தான் வருமே தவிர தமிழ் படின்னு வரக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எங்கெங்கெல்லாம் வெளிப்படையா வரலையோ, அதாவது வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை தொடர் வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகக்கூடாது, வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இந்த இடத்துல வரலாமா? வரக்கூடாது. இதுவே தமிழை படின்னு வந்ததுன்னா அந்த இடத்துல இப்போ வரணுமா? இடையில வந்திருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கடிகாவல். சரியா இருந்திருக்கு. இந்த இடத்துல கடிக்காவல்னு வரக்கூடாது. ஓகேவா? கடிக்காவல் தான் கரெக்ட். ஓகேவா? அதே போல எத்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்களுக்கு அப்புறம் வல்லினம் வரக்கூடாதுன்னு படிச்சிருப்போம். ஆனா இங்க வந்திருக்கு இல்லையா? அப்போ இதுவும் தவறு. ஓகேவா? அப்போ இது 3ம் தவறு, இது கரெக்ட். ஸோ கடிக்காவல் அப்படின்றது தான் சரியான சந்திப்பிழையற்ற தொடர். அடுத்து பாருங்க,
சேம் கான்செப்ட். இது கண், இது, அது, உது இந்த மாதிரி சொற்கள் வருதுன்னா அதை தொடர்ந்து வல்லினம் வரலாமா? வரக்கூடாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? அதே போல பாருங்க, எழுதிய பாடல். எழுதிய அப்படின்றது ஒரு எச்சம். அடுத்து பக்கத்திலே பாடல் சொல்லக்கூடிய பெயரை கொண்டு முடியறதுனால அது பெயரெச்சம். ஓகேவா? பெயரெச்சத்துல வல்லினம் மிகுமா? இப்புன்றது இந்த இடத்துல இடையில வருமா? வரக்கூடாது. பெயரெச்சத்துல வல்லினம் மிகக்கூடாது. இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ இதுவும் தவறு. ஓகேவா? கிளி பேசும் அப்படின்றதும் பெயரச்ச தொடர் தான். கிளி பேசும். ஓகேவா? இல்ல பேசும் கிளி. ஓகேவா? அப்போ இதுலயும் இடையில பாருங்க இப்புன்னு சொல்லக்கூடிய வல்லின எழுத்து வந்திருக்குது. வல்லினம் மிகணுமா? இந்த இடத்துல மிகக்கூடாது. ஓகேவா? அப்ப இதுவும் தவறு தான். ஆனா இங்க பாருங்க, எனக்கு தெரியும். ஓகேவா? பாருங்க, நான்காம் வேற்றுமை உறுப்பு கூன்னு சொல்லக்கூடியது வெளிப்படையா வந்திருக்கா? ஓகேவா? அப்ப வெளிப்படையா எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல அதை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள் மிகணுமா? மிகணும். எனக்கு தெரியும் சரியான ஒரு தொடர். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, சந்திப்பழையற்ற தொடர். சேம் கான்செப்ட். வெற்றிலை பாக்கு. என்னது? வெற்றிலை பாக்கு. வெற்றிலை பாக்கு அப்படின்றது ஒரு உண்மை தொகை. ஓகேவா? உண்மை தொகை தொடர். இந்த உண்மை தொகை தொடர்ல வல்லினம் மிகுமா? மிகக்கூடாது. அப்ப இடையில இப்பு வரணுமா? வரக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் வெற்றிலை பாக்குன்னு வருமே தவிர இடையில எதாவது சேர்த்து எழுதக்கூடாது. ஓகேவா? அதே போல பிழை திருத்தம், இதுவும் உண்மை தொகை தான். பிழையும் திருத்தமும் அர்த்தம். ஓகேவா? விகுதி உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இடையில இத்து வரணுமா? வரக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, எட்டு களம். ஓகேவா? எட்டு அப்படின்ற சொல் வருது அப்படின்னாவே அதை தொடர்ந்து வல்லினம் வரணும். ஓகேவா? 8, 10ன்ற எண்ணு பெயர்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகவும் படிச்சிருப்போமா? படிச்சிருப்போம். அப்போ எட்டு களம்னு வரணும். ஓகேவா? இக்கு இடையில வந்திருக்கும். அப்போ இதுவும் தவறு. ஓகேவா? இது ரெண்டுத்துலையும் இடையில வந்திருக்கு, அதனால தப்பு. இங்க வரவே இல்லை, அதனால தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, சுடுசோறு. இந்த இடத்துல சுடுச்சோறு இச்சு போடணுமா? போடக்கூடாது. அதனால இது கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா சுடுசோறு அப்படின்றது ஒரு வினைத்தொகை. ஓகேவா? வினைத்தொகைன்னா அது முக்காலத்துக்கும் பொருந்தணும். சுடுசோறு. ஓகேவா? முதல் பகுதி என்னவா இருக்கும்? எப்பயுமே ஒரு கட்டளை சொல் மாதிரியா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த சொல் ஒரு பெயர் சொல் மாதிரி இருக்கும். சரியா? பெயர் சொல் மாதிரி இல்லை, பெயர் சொல் இருக்கும். ஓகேவா? சுடு சோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு, சுடும் சோறு சொல்லலாம் இல்லையா? 3 காலத்துக்கும் பொருந்தும். அதான் வினைத்தொகை. ஓகேவா? இந்த வினை சுடுன்னு சொல்லக்கூடிய வினை முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி பொருந்தி இந்த சோறுன்றதை நம்ம சேர்த்து எழுத முடியணும். அதுதான் வினைத்தொகை. ஓகேவா? அப்போ சுடுசோறுல வல்லினம் மிகுமா? மிகக்கூடாது. அதனால இங்க இச்சு இடையில வரணுமா? வரக்கூடாது. அதனால வரல இல்லையா? அப்போ சரியான ஸ்டேட்மெண்ட் தானே இது? சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்போ டின்றது ஆன்சர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 57 பாருங்க, சந்திப்பழையற்ற சொற்றொடரை காணுங்க. இந்த, அந்த அப்படின்ற சொற்கள் வருதுன்னா அதை தொடர்ந்து வல்லினம் வரணுமா? வரணும். ஓகேவா? அப்போ கரெக்டாக வந்திருக்கு. ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து பார்ப்போமே ஏன் இதெல்லாம் தப்புன்றது. சல. ஓகேவா? சல, பார். ஓகேவா? இந்த மாதிரிலாம் அடுக்கு தொடரில் வருது இல்லையா? ஓகேவா? இந்த அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, இந்த மாதிரி கான்செப்ட்ல வல்லினம் மிகுணுமானா மிகக்கூடாது. ஆனால் என்ன சொல்ல, நம்ம நிறைய புத்தகங்கள்ல அது மிகுந்திருக்க மாதிரி இடையில வல்லின எழுத்துக்கள் வர மாதிரி மிகுந்திருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் வல்லின எழுத்துக்கள் வரக்கூடாது அப்படின்றத மரபு. ஓகேவா? அப்போ சல இடையில இச்சு வரணுமா? ஆக்சுவலாக வரக்கூடாது. அப்போ இதனால அது தவறு. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், பொருள்கள். இந்த இடத்துல தேவையில்லாம ஒரு இக்கு எக்ஸ்ட்ரா, அது நான் போட்டது தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக போட்டேன். ஓகேவா? மேக்ஸிமம் இது கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ பொருள்கள் இந்த இடத்துல இக்குன்றது வரலாமா? வரக்கூடாது. ஓகேவா? அதனால இது தவறு. அடுத்து பாருங்க, என்று கூறினான். என்று அப்படின்ற ஒரு சொல் வருது அப்படின்னாவே ஓகேவா, அதை தொடர்ந்து வல்லினம் மிகணுமா? மிகக்கூடாது. ஓகேவா? வரக்கூடாது. ஜஸ்ட் என்று கூறினான் அப்படியே தான் வரணும். ஓகேவா? அப்போ இதுவும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுதான் சந்திப்பழையற்ற ஒரு சொற்றொடர். ஓகேவா? அடுத்து பாருங்க, எழுத்துப்பிழை. ஓகேவா? அப்போ எழுத்துப்பிழை, சந்திப்பிழை, எதுவும் எழுத்துப்பிழை சந்திப்பிழை எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எழுத்துப்பிழை இல்லாத ஒரு சொற்றொடர். ஓகே, சேம் கான்செப்ட் தான். பாருங்க, திருவளர்ச்செல்வன். இதுல என்ன சார் பிழைனா? திருவளர்ச்செல்வன் அப்படின்றது ஒரு வினைத்தொகை. ஓகேவா? வினைத்தொகை. ஓகே, எப்படி சார் வினைத்தொகை? பாருங்க, திருன்றது மரியாதை நிமித்தமா நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஓகேவா? வளர்ச்செல்வி, செல்வன். ஓகேவா? பாருங்க, வளர்ச்செல்வன், வளர்ந்த செல்வி, வளரும் செல்வி. புரியுதா? சொல்லுவோம் இல்லையா? அப்போ முக்காலத்துக்கும் பொருந்தும் இல்லையா அந்த வினை. ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த வளர்ச்செல்விக்கு இடையில வல்லினம் மிகணுமா? மிகக்கூடாது. ஆனா வந்திருக்கு, அதனால தப்பு இல்லையா? தப்பு. அடுத்து பாருங்க, அடக்கலம் சொல்லுவோமா? அடைக்கலம் சொல்லுவோம். அடைக்கலம். அப்போ இந்த இடத்துல எழுத்துன்றது பிழையா இருக்கு. அப்போ இதுவும் தவறு. ஓகேவா?
பூப்பந்தல், பூப்பந்தல்ல இடையில இப்போ வரணும் இல்லையா, அப்போ பூப்பந்தல் அப்படியே போடக்கூடாது, பூப்பந்தல்னு போடணும். அப்போ இதுவும் தவறு. ஓகேவா? அடுத்து பாருங்களா, விழாக்கோலம். அது விழாக்கோலம், விழாக்கோலம் இக்கு இடையில வரணுமானா வரணும். விழாக்கோலம், கனா கண்டேன், உலா சென்றான். புரியுதா? பாருங்க, விழா, கனா, உலா, இதுல என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க, இது எல்லாமே ஈரெழுத்து சொற்கள். இதுல முதல் எழுத்து ஒரு தனி குறில். ஓகேவா? ஒரு தனி குறில் எழுத்தை தொடர்ந்து அந்த சொல் 2 எழுத்து தான் இருக்கணும். அதோடைய முதல் எழுத்து ஒரு தனி குரில் சொல்லா இருக்கணும். அந்த தனி குரில் எழுத்தை தொடர்ந்து ஒரு ஆவரிசையை சார்ந்த ஒரு எழுத்து, நெடில் எழுத்து 2வது எழுத்தா வந்துருச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வல்லினம் வரணுமா? கண்டிப்பா வரணும். ஓகேவா? கண்டிப்பா வரணும். அப்போ விழான்றது ஒரு தனி குறில் எழுத்து சொல்லா. ஆமா, முதல் எழுத்து தனி குறில் எழுத்து, அதை தொடர்ந்து ஒரு ஆவரிசையை சார்ந்த ழான்னு சொல்லக்கூடிய ஒரு நெடில் எழுத்து வந்திருக்குது. அப்போ இதை தொடர்ந்து கண்டிப்பா, ஓகேவா, அடுத்த சொல்லி என்னன்னு பார்க்கணும், அதனுடைய மெய்யெழுத்து வல்லினம் மிகுமா மிகுணும், இக்கு வந்திருக்கணும் இந்த இடத்துல. புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 59. ஓகேவா? திரும்ப சேம் கான்செப்ட் தான் பார்க்கலாம். அப்படி செய். ஓகேவா? அப்படி செய், இதெல்லாம் என்ன சார் பிழை? அப்படி, இப்படி, எப்படி என்ற சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் மிகணும். இங்கே வல்லினம் மிகல, இடையில என்ன வந்திருக்கணும்? அப்படி செய்யணும் வந்திருக்கணும். ஓகேவா? 10 அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. 8, 10னாவே வந்துடணும். ஓகேவா? 10 பாடல். ஸோ இது தவறு இருக்கு இல்லையா? அப்போ இதுவும் தவறு. உரு பொருள், சரியா? ஊரு, கடி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த உரிச்சொல் இடைச்சொல் கான்செப்ட்லாம் படிச்சிருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வருதுனாவே அதுக்கு இடையில பலின எழுத்து வரணுமா? வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கடிக்காவல் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். ஓகேவா? இதுக்கு முடியக்கூடிய கொஸ்டின்ல கடிக்காவலும் பார்த்துருப்போம். கடிக்காவல் போலாமா? போடக்கூடாது, இக்கு வரக்கூடாது, ஜஸ்ட் கடிக்காவல் தான் வரணும். ஓகே, அதே போல தான் உரு பொருள் மட்டும்தான் வரும், உருப்பொருள்னு வரக்கூடாது. சரியா? அப்போ இதுவும் தவறு. அதே போல தமிழ் தாய், தமிழ் தாய்னு வரணும். ஓகேவா? தமிழ் தாய், தமிழ் தாய் அப்படின்றத வரணும். சரியா? ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம அந்த உருவகத்தில் ஊமை தொகையில், சாரி ஊமை தொகையில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதான், ஸோ உருவகம் ஊமை தொகையில் வல்லினம் மிகுமா? வல்லினம் மிகும் வந்துடும். ஓகேவா? ஓகேவா? எங்க பாருங்க, எழுத்து பிழையற்ற சொற்றொடரை காணுங்க. எழுத்து பிழை, நல்லா பாருங்க, எழுத்து பிழை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து பிழை. ஓகேவா? என்ன எழுத்து பிழை இருக்கு? உத்தரவு, தா வந்திருக்கணும், தீ வந்திருக்கு, தவறு. கைமாறு, கைமாறு இப்படி எழுதணும், இம்மை இடையில வந்திருக்கணும், ஆனால் வரல, ஸோ தவறு. கோர்வை, கோர்வை கிடையாது, கோவை. ஓகேவா? இந்த தேவையில்லாமல் இந்த இரு வந்திருக்கும், அதனால இதுவும் தவறு. ஓகேவா? உடைமை, கரெக்டா? கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 61 பாருங்க, புஞ்சை தவறு, வயறு தவறு, விழுங்கு கரெக்ட், புழுக்கை தவறு. ஏன்? புஞ்சை அப்படின்றது சரியான சொல் கிடையாது, அது தெரிந்தது. புன்சை அப்படின்றதான் சரியான சொல். ஓகேவா? அடுத்து வயறு கிடையாது, வயிறு. ஓகேவா? அடுத்து விழுங்கு கரெக்ட். ஏன்னா நம்ம இதுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்துவோம்? முழுங்குடா, முழுங்குடா, டே அந்த சோறு அதை முழுங்கேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முழுங்கு கிடையாது, அது விழுங்கு. ஸோ சரியா இருக்கு. அடுத்து பிழுக்கை, சரியா? இது பிழுக்கை, ஆட்டு பிழுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிழுக்கை, புழுக்கை கிடையாது, பிழுக்கை. ஸோ சரியா? ஸோ இது தவறு. ஸோ இது மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. எழுத்து பிழை இல்லாத ஒரு சொல்லலாம் அதுதான். ஓகே, அடுத்து பாருங்க, இம்பார்ஷியல். இதை வச்சே நீங்கள் இதுக்கான ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? நீங்கள் மற்ற எதுவுமே படிக்கலாம். நம்ம சொல்லலாம் இல்லையா, ஏன்டா எனக்கும் அவனுக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்குறேன் அப்படின்னாது, அவனுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்னது, யாரோ ஒருத்தரை மட்டும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறான், அது ஒரு சார்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே பார்ஷியாலிட்டிக்கு நம்ம என்ன சொல்லுது, நம்ம பார்ஷியாலிட்டி அப்படின்றது நம்ம ஏதாவது ஒன்று சார்ந்து இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்க, இம்பார்ஷியல் அதான் பார்ஷியாலிட்டிக்கு ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன். இம்பார்ஷியல் இதுல இருக்கு, பார்ஷியாலிட்டி, பார்ஷியல், அது இம்ன்றது இருக்கு. இம்பார்ஷியல் அப்படின்னா நடுநிலைமையா இருக்கிறது, யாரையும் சப்போர்ட் பண்ணாம நடுநிலைமையா இருக்கிறது, அதான் நடுவு நிலை. இதை வச்சு நீங்க இது ஆன்சர் போட்டலாம், மற்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும். ஓகேவா? அப்போ ஏக்கு நேரம் 3 எங்க இருக்கு? இதுல தான் இருக்கு. ஆப்ஷன் பி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ தெரியலனாலும் மற்றதையும் படிச்சுக்கலாம். அதனால கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பொறுத்துகளை கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, மீனிங் தெரியுது அப்படின்னாவே, அடுத்த 2 வேர்டோ இல்லை 3 வேர்டோ உங்களுக்கு மீனிங்கே தெரியல அப்படின்னாலும் கரெக்டாக பொறுத்துக்களை ஏதாவது இடத்துல உங்களுக்கு கிளிக் ஆகுது, மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போட்டுற முடியும். பயப்படாதீங்க, அதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது. சரியா? முடிஞ்ச வரைக்கும் படிச்சு வைங்க. ஓகேவா? அந்த 4 வார்த்தையில் ஒரு வார்த்தையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்காக படிங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ஷியல் அப்படின்றது நடுநிலைமை. அப்பா ஏக்கு நேரம் 3 இதுலேயே புரிஞ்சிடுச்சு. அது இருந்தாலும் பார்த்தலாம். லேப்ஸ்ன்னா ஒரு காலம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சரியா? அதை காலம் முடிஞ்சு போச்சு, அதாவது நீ அவ்வளோதான்டா, நீ இதுக்கு மேலே செய்ய முடியாதுடா
ஓகேவா? அவங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சுடா, காலம் முடிஞ்சிருச்சுடா, சரியா? அதானது உன்னுடைய அந்த ஒரு கால அவகாசம்ன்றது முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஒரு விஷயம் உனக்கு டைம் லிமிட் முடிஞ்சிருச்சுனாவே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஓகேவா? அப்போ லேப்ஸ்ன்னா முடியாது, செய்யாமை அப்படின்ற பொருளை தரும். அப்போ பிக்கு நேரம் 1 புரிந்திருக்கா? புரிந்திருக்கு பாருங்க. ஓகேவா? அதே போல பெடன்ட் அப்படின்னா கல்வி செருக்கு. பெடன்ட் அப்படின்னா கல்வி செருக்கு. ஓகேவா? ரொம்ப நல்லா படிச்சவங்க கொஞ்சம் அந்த செருக்கோட இருப்பாங்க இல்லையா? இருக்கணும். ஆக்சுவலா அவங்களுக்கு இந்த கல்வி கற்றவங்க நம்ம பணிவா தாழ்மையா இருப்பாங்க. ஆனா கல்வி நான் கற்றவன்ற ஒரு செருக்குன்றது புலவர்களுக்கு இருக்கும் இல்லையா? இருக்கும். ஓகேவா? அது இருக்கிறதுனால நம்ம அவங்களை தவறும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கல்வி கற்றவங்க. அதை சொல்றது தான் பெடன்ட். அந்த மாதிரி இருக்கிறவங்களை சொல்றது தான் பெடன்ட்னு சொல்லுவாங்க. பெடன்ட் அப்படின்னா கல்வி செருக்கு. ஓகேவா? ஸோ கல்வி செருக்கு சீக்கு நேரம் 4 புரிந்திருக்கா? புரிந்திருக்கு. அடுத்த பிறகு மேல இன்னும் மீதி இருக்கு தானே பெருசல்னு சொல்லக்கூடிய கூர்ந்தாய்தல். ஸோ பெருசல் அப்படின்னா கூர்ந்தாய்தல். டிக்கு நேரம் 2. ஓகேவா? ஒரு விஷயத்தை நீங்க படிக்காத வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா தான் தெரியும். படிக்காத வரைக்கும் கஷ்டமா தான் தெரியும். கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா ஒரு 100% படிக்கக்கூடிய இடத்துல ஒரு 70-80% நீங்க படிச்சீங்கன்னாவே தெரியாத கொஸ்டின் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன் 80% உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி 20% உங்களுக்கு 20 தெரியல அப்படின்னா ஓகேவா? அப்போ அந்த 80% வச்சு நீங்க பார்க்கும்போது இது இந்த 20% நம்ம எங்கேயுமே படிக்கலையே, அப்போ இதுதான் நம்மளுக்கு தெரியாது, இது தெரிஞ்சதுன்ற உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஈஸியாக அதை வச்சு உங்களால் ஆன்சர் போட்டுருவீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, பொறுத்துக்க. நார்ல்டு. சரியா? ஜி ஆக்சுவலாக சைலண்ட் ஆகிடும். நார்ல்டுன்னு படிக்கும். நார்ல் அப்படின்றது திருகுன்னு அர்த்தம். நார்ல்டு அப்படின்னா திருகு. ஏக்கு நேரம் 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, ஜெனரஸ். ஓகேவா? ஜெனரஸ் அப்படின்னாவே பெருந்தகைமை. சொல்ல முடியா? ஜெனராசிட்டி டே, அவன் ரொம்ப ஜெனரஸ்டா சொல்லுவாங்க இல்லையா? பெருந்தகைமை. இப்போ பிக்கு நேரம் 4. ஓகேவா? அடுத்து பாருங்க, கேஸ்டிகேட். கேஸ்டிகேட் அப்படின்னாவே குற்றம் கடிதல். ஓகேவா? கேஸ்டிகேட் அப்படின்னா குற்றம் கடிதல். டிக்கு சிக்கு நேரம் 2. ஓகேவா? டிஸ்லோகேட். டிஸ்லோகேட் என்ற வார்த்தை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்லோகேட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கே அடிபட்டுச்சு அப்படின்னா, டே அந்த போனு போன வாரம் எனக்கு அடிபட்டதுல டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது போன் கொஞ்சம் நவுந்துச்சு, எலும்பு கொஞ்சம் நவுந்து உட்காந்துச்சுன்னு அர்த்தம். அதான் டிஸ்லோகேட். டிஸ்லோகேட்ன்றது ஒரு விஷயம் இடம் மாறி இருக்கிறது. அதான் டிஸ்லோகேட்னா அப்போ இடம் மாறி. டி வச்சு நீங்கள் ஆன்சர் போடலாம். மற்றது உங்களுக்கு தெரியலனாலும் டிக்கு நேராக 1 எதுலையும் சிலையும் டிலையும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சியில் டியா தான் இருக்கும். அதுக்கும் மேலே தெரியலனா என்னது இங்கி பிங்கி பாங்கி தான். சிலையும் டிலையும் இங்கி பிங்கி பாங்கி. சியா டியா ஓகே சி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு லக் இருந்தனா சி டக்குன்னு கிளிக் ஆகிடும். டி போட்டிங்கனாலும் ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிடும். அதே போல் ஜெனரேஷன்ற வார்த்தைலாம் உங்களால் ஈஸியாக நீங்கள் போட முடியும். பெருந்தகை. ஜெனரேஷனா கொஞ்சம் பெருந்தகையாக நடந்துக்கிறது, பெருந்தகையமாக இருக்கிறது. ஓகேவா? அப்போ டி பியும் டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே ஈஸியாக ஆப்ஷன்றது சி தான் உங்களால் போட முடியும். சரியா? கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 64, பெருமை பிளஸ் அழகு மெய்விகுதி கெடும். சரியா? சரியா? அடுத்து பாருங்க, இதை நம்ம எப்படி படிச்சிருப்போம் பாருங்க, எப்படி படிச்சிருப்போம்? குரில் நெடிலா மாறுவது படிச்சிருப்போமா? அப்போ பே என்னவா மாறும்? பேவா மாறிடும். ஓகேவா? அடுத்த இதுல இருக்கக்கூடிய உகரம் போவோம். அப்போ பேர்னு வரும். பெர் அப்படின்றது என்னவா மாறும்? பேர்னு வரும். அப்போ பேர் பிளஸ் அழகு என்னவா மாறிடும்? இவங்க 2 பேரும் சேரும்போது பேர் அழகுன்னு மாறிடும். சரியா? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ பெருவழகு, பெருமை அழகு, பெருமழகு இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக உங்களால் கெஸ் பண்ணி போட்டுற முடியும், பார்க்கும்போதே தெரியுது. சரியா? அடுத்து பாருங்க, முள் பிளஸ் செடி. இது நம்ம அழகாக படிச்சிருப்போம். முள் பிளஸ் செடி இது மாதிரி வருது, இந்த மாதிரி வருது அப்படின்னாவே 8 இடையில வந்துருவான். முள் பிளஸ் செடி முட்செடி. சரியா? முள் செடின்னு அப்படியே சேர்த்து எழுத கூட தப்பு. முள்ளு செடி முட்செடி இதெல்லாம் தவறு. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக. ஸோ புணர்ச்சி விதிகள் நம்ம படிச்சிருந்தாவே அழகாக ஆன்சர் போடலாம். ஓகேவா? நாடு பிளஸ் பண் என்னது? நாட்டு பண் என்ன வரும்? நாடு நாட்டு என்ன மாறிடும்? 8 இரட்டிக்கும். ஓகேவா? 2 இட்டு வந்துருவான். ஓகேவா? அப்போ நாடுன்றது நாட்டு இடையில இப்புன்றான் வருவான். பண் பாருங்க, டபுள் இட்டு இத்து இற்று. ஓகேவா? இப்பு இப்படிலாம் வந்துட்டாவே வல்லினம் மிகுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ அடுத்த சொல்ல என்னது? பண். அப்போ இவனுடைய வல்லின அந்த எழுத்து இப்புன்றது இருக்கா? இருக்கு. அப்போ இப்புன்ற வருமா? வருவான். அப்போ நாட்டு பண் இடையில ஈஸியாக உள்ள வந்துடும். இவனுங்க இரட்டிச்சிருவானுங்க. ஓகேவா? அப்போ நாடு பிளஸ் பண் நாட்டு பண். ஓகேவா? மற்றபடி நாடு பண், நடுவன், நடுமை பெண், ஓகேவா? இதெல்லாம் வராது. ஓகேவா? அதெல்லாம் பார்த்தாவே தெரியுது, அவ்வளோ பொருந்தாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, அம் பிளஸ் கண் அங்கன். ஓகேவா? இம் வருது. சரியா? இவனுடைய இன எழுத்து ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? இங்கன்றா உள்ள வந்துருவான்.
ஓகே, ஒரு சில டைமில் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ அம் ப்ளஸ் கண் அங்கன் அப்படின்றது மாறிடும். ஓகேவா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இம்முடைய இணை எழுத்துன்றது நீங்கள் இந்த இடத்துல படிக்கக்கூடாது. பாருங்க, அம் ப்ளஸ் கண்ணுன்னு இருக்கா, இது புணர்ச்சி எப்படி நம்ம எப்படி பார்ப்போம், பொதுவாக இந்த மாதிரி சொற்களில் மகரமே கெடுமா, அப்போ ஆ ப்ளஸ் கண்ணுன்னு மட்டும் வந்திருக்குமா. ஓகேவா, அப்போ ஆ ப்ளஸ் கண் அக்கன் அப்படின்னு எழுதலாமா, ஆனால் அப்படி எழுதக்கூடாது. இங்கே பாருங்க, என்னது இந்த இக்குடி இணை எழுத்து யாரு, இங்கு. ஓகேவா, இக்கு இங்கு ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று கீழே இருப்பானோ இல்லையா, இவனா வல்லின எழுத்து, இவன் மெல்லின எழுத்து, இவனுக்கு இணையா இவன் தான் வருவான். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கம் படிச்சிருப்போம் இல்லையா, சங்கம், இங்கு அவனை தொடர்ந்து அவனுடைய ஃப்ரெண்டு பக்கத்துல இருப்பான். ஓகேவா, அப்போ இவனுடைய இணை எழுத்து இங்குன்றவன் அவன் ஃப்ரெண்டு உள்ள வந்திருப்பான், அப்போ அங்கன்னு மாறிடும். சரியா, அங்கன்னு மாறிடும். ஸோ அங் பிளஸ் கண், ஸோ அம் பிளஸ் கண் அங்கன். ஓகேவா, அடுத்து பாருங்க பொறுத்துக்க. ஓகேவா, அடுத்து பாருங்க காப்பிரைட். காப்பிரைட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், காப்பிரைட் அப்படின்றது காப்புரிமை. காப்பிரைட்னா காப்புரிமை. பேட்டன்ட் அப்படின்றது பதிப்புரிமை. ஓகேவா, அங்கே பாருங்க காப்பின்னு வருது இல்லையா, அப்போ காப்பு, காப்பி, காப்பு அப்படின்னு ஞாபகம். அடுத்து பேட்டன்ட் பா. ஓகேவா, பேட்டன்ட் பா பாருங்க, பேட்டன்ட் பாட்டன்ட் அப்படின்னு பாருங்க, பிஏன்னு எப்படி படிப்போம், பான்னு படிப்போமா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. இங்கே பாருங்க பதிப்புரிமை பா. ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டு பேரும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். காப்பிரைட்னா பதிப்புரிமையா, காப்புரிமை அப்படின்றது. காப்பிரைட்னா காப்புரிமை. அப்போ ஏக்கு நேராக ரெண்டு எதில் பொருந்தது, சரி ஏக்கு நேராக சரிம்மா ஸோ சாரி சரியா, ஸோ கரெக்டாக தான் இருந்திருக்கு, நான் தான் பார்த்துட்டேன். சரியா, ஸோ இப்படி சரியா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். ஆக்சுவலாக இதை உங்களுக்கு புரியுற மாதிரியே ஆப்போசிட்னு சொல்கிறது தான், அப்படியே பொருள் அடிப்படையில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஓகேவா, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் எப்படி தெரிஞ்சுக்கணும். காப்பிரைட்டா காப்பு. ஓகேவா, அப்போ இவன் வரமாட்டான், இவனுக்கு ஆப்போசிட் பதிப்பு இல்லையா, அப்போ பதிப்புரிமைன்றது வரணும், பேட்டன்ட்டுக்கு காப்பிரிமைன்றது வரணும். ஓகேவா, அப்போ ஒன்றுக்கு நேராக ஒன்று, ரெண்டுக்கு நேராக ரெண்டு. அடுத்து டிஸ்க்ளைமர். இப்போ நிறைய யூடியூப் வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் சேனல் என்ன பண்ணுவாங்க, டிஸ்க்ளைமர் போட்டுருவாங்க இல்லையா. அந்த டிஸ்க்ளைமரில் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு சில பேர் தூய தமிழை போட்டிருக்கும் போது பொறுப்பு துறப்புன்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா, அப்போ மூணுக்கு நேராக மூணு. அடுத்து டிஸ்ஹார்டன். டிஸ்ஹார்டன்றது மனம் உடையறது. ஓகேவா, டிஸ்ஹார்ட்னு சொல்லும் இல்லையா, அவனுடைய இதயம் நொறுங்கி போகுதுன்னு சொல்லும் இல்லையா, அதான் மனம் உடைதல், அதான் டிஸ்ஹார்டன். அப்போ டிக்கு நேராக 4. அப்படியே என்னது 1 2 3 4 அப்படியே புரிஞ்சிருக்கு. சரியா, ஸோ என்னடா அது தவறாக வருதுன்னு பார்த்துட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க 69. சாரிம்மா ஒரு நிமிஷம். 69. ஸோ 69 பாருங்க, இமிகிரேஷன். ஓகேவா, பாருங்க இமிகிரேஷன். ஸோ இமிகிரேஷன் அப்படின்றது குடி வரவு. ஓகேவா, இமிகிரேஷன்றது குடி வரவு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடி வருதல், அதான் இமிகிரேஷன். ஓகேவா, எமிகிரேஷன் அப்படின்றது குடி அகழ்வு, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு திரும்ப போகிறது. சரியா, குடி அகழ்தல், இது வரதல், இது அகழ்தல். ஓகேவா, ஸோ அப்போ இமிகிரேஷன் அப்படின்னா குடி வரவு. ஆப்ஷன் பாருங்க, ஏக்கு நேராக 3 வந்திருக்கணும். எமிகிரேஷன் அப்படின்னா பிக்கு நேராக 4 வந்திருக்கணும். ஆப்ஷன் டியில் தான் அது வந்திருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் அப்படின்னா தொடரியல். சின்டாக்ஸ் அப்படின்னா தொடரியல், 3க்கு நேராக 1. அடுத்து மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி அப்படின்றது உரு மாறுதல் படிச்சிருப்போம் இல்லையா, ஜியோமார்பிக். சரியா, ப்ராசஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ மார்பிக் பண்ணுறது, மார்ஃப்னா என்னது, மார்ஃப்னா ஒரு உருவம். சரியா, அந்த உருவம், மார்ஃப்னாவே ஒரு உருவம், உருவு அப்படின்றத குறிக்கும். அப்போ மார்ஃபாலஜி அப்படின்னா உருவனியல். ஓகேவா, அப்போ டிக்கு நேராக 2. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 70 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 70. ஆக்சியம். ஆக்சியம் அப்படின்னா விழுமியம். ஓகேவா, ஆக்சியம் அப்படின்னா விழுமியம். அழகியல், சமிங்கைகள், சின்னம் இதெல்லாம் வராது. ஓகேவா, அழகியல்லாம் எஸ்தட்டிக், சமிங்கைகள்னா சிக்னல் அப்படின்றத வரும். சின்னம்னா உங்களுக்கு தெரியும், சிம்பிள். ஓகேவா, சரியா, எஸ்தட்டிக்ஸ். ஓகேவா, சமிங்கைகள், சிக்னல் சொல்லுவோம் இல்லையா, அது தமிழில் சமிங்கைகள் சொல்லுவாங்க. சின்னம்னா உங்களுக்கு தெரியும், சிம்பிள். ஓகேவா, ஸோ அப்படி வரும். ஸோ ஆக்சியம்னா விழுமியம். விழுமியம்னா ஒன்றும் கிடையாதுமா, பண்பு, ஒரு விஷயத்துடைய பண்பு, குணம் சொல்லுவோமா, குணம். ஓகேவா, இல்லை ஒரு விஷயத்துடைய சிறப்பு, இதெல்லாம் விழுமியம்னு அர்த்தம். சரியா, ஸோ விழுமியத்துக்கான பொருள் இதுதான், சொல்லும் பொருளும் இதுதான். ஓகே, விழுமியம்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ புரிஞ்சுக்கோ, குணம் வேற ஒன்றும் கிடையாது. குணம், ஒரு விஷயத்துடைய குணம், அவருடைய பண்பை தான் என்ன சொல்லுவோம், ஆக்சியம் சொல்லுவோம், அதை விழுமியங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே, அடுத்து பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 71. என்னது, வைஃபை. வைஃபை என்னது, அருகலைன்னு அர்த்தம். வீட்டில் வைஃபை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனுடைய தமிழ் பேர் என்னது, அருகலை. ஓகேவா, அருகலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ப்ரோசடி. சரியா, ப்ரோசடி, அதில் வந்து அர்த்தம் தான் என்னது, ப்ரோசடி. ப்ரோசடி அப்படின்னா யாப்பு. ஓகேவா, அதான் யாப்பு, அது யாப்பு இலக்கணம்.
ஓகேவா? யாப்பு இலக்கணம். ஓகேவா? ஸோ யாப்பு இலக்கம் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 73. கொஸ்டின் நம்பர் 73 பாருங்க, அலிகாரி. சரியா? ஸோ அலிகாரி அப்படின்றது நம்ம ஓமை படிச்சிருப்போமா, உள்ளுரை ஓமை படிச்சிருப்போமா, இறைச்சி படிச்சிருப்போமா? ஓகேவா? அதுல ஓமை, இறைச்சி இதை தவிர்த்து இடையில இருக்கக்கூடிய அந்த ஓமையிலேயே அந்த நடுத்தரது அந்த உள்ளுரை ஓமம் சொல்லும் இல்லையா, அதனுடைய பெயர் தான் அலிகரின்னு சொல்லுவோம். ஸோ அலிகரி அப்படின்றது உள்ளுரை ஓமம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 74 பிழையான தொடரை காண்க. ஓகேவா? பிழையான தொடரை கண்டறிக. ஓகேவா? நிறைய பேர் இதில் டவுட் கேட்டிருக்கீங்க, இதில் வந்து தவறுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பார்த்தோன்னா சார் இன்னொரு ஆப்ஷனும் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன தவறுக்கு பாருங்கள், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. பிழை இல்லை இல்லையா, நம்மளுக்கு பிழையான தொடர் தான் வேணும். ஓகேவா? அடுத்து காளைகளை பூட்டி, காளைகளை பாருங்க, ஐன்ற இரண்டாம் வேற்று முறை வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ பூட்டி பூ இருக்கு இல்லையா, அப்போ இப்போ கண்டிப்பாக வந்துடணும். ஸோ காளைகளை பூட்டி வயலை உழுதனர். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். நெற்பயிர்கள், நெல் பிளஸ் பயிர் நெற்பயிர். ஓகேவா? அப்போ நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, இங்கே பயிர்கள் வந்ததுனால மூழ்கின, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் இதில் தவறு இருக்கு. என்ன தவறு பாருங்க, மலை மீது ஏறி கல்வெட்டுகளை ஓகே தர கரெக்டாக வந்துருக்குது, கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். ஓகே, அப்போ இக்கு வரணுமா, வரணும். ஓகேவா? இன்னொரு தவறு இருக்கு, என்னது, ஏரி கல்வெட்டு. ஓகேவா? ஏரி அப்படின்றது ஒரு வினையச்சம், வினையச்சத்தை தொடர்ந்து என்னது வரணும், வல்லினம் மிகணும். ஓகேவா? அப்போ ஒரு வினையச்ச தொடர் வருதுன்னா ஏரி பாருங்க, மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், இதுதான் கரெக்ட். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இக்கு வந்து வரல இல்லையா, ஒரு தவறுனாலும் அது அந்த தொடரே தவறு தான். ஓகேவா? அப்போ இதுதான் பிழையான தொடர். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க. ஓகேவா? இதில் பாருங்க, ஆன்சர் பார்க்காம இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்க, வல்லைப்பாட்டு இப்போ வரணும். வல்லைப்பாட்டுன்றது வல்லைப்பாட்டு இப்போ நம்ம சேர்த்து தான் எழுதியிருப்போம். ஓகேவா? அப்போ இதுவும் கரெக்டாக இருக்கு. நம்மளுக்கு பாருங்க சந்தி பிழையான தொடர் தான் வேணும். அப்படின்னா அது சந்தி பிழை தவறு இருக்கக்கூடியது தான் வேணும். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, இந்த எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. சார் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே சொல்றீங்க, ஆனால் நல்லா பாருங்க, இந்த இடத்துல நம்ம சந்தி பிழை ஆக்சுவலாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது பிழையானது சரியான அந்த தொடர் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாதா, நம்ம தொடர்கள் நம்ம அழகு 3 அடிப்படையில் பொதுத்தமிழ் அழகு 3 அடிப்படையில் தொடர் வகைகள் பார்க்கும்போது அதில் நம்ம எழுவாய் தொடர் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்டேட்மெண்ட் வைஸ் இது கரெக்ட். நல்லா பாருங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் இது கரெக்டு. ஆனால் இங்கே பிழை இருக்கான்னு பார்க்கணும். பிழை இருக்கு என்னன்னு பாருங்க, எழுவாய் தொடரில் இத்து இடையில வரணும். ஓகேவா? அப்போ இது பிழை இருக்குதானே? ஓகேவா? சந்தி பிழையான தொடர் தானே நான் கேட்டிருக்கேன். அப்போ பிழை இருக்கிறது என்னது, ஆப்ஷன் பி தான் பிழை இருக்கிறது. ஓகேவா? அதனால தான் ஆப்ஷன் பின்றது 75க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டானு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதே போல் மற்றதெல்லாம் பாருங்களேன், ஆப்ஷன் ஏலையும் பிழை இருக்காது. பேணி பாதுகாப்பது நம் கடமை, பேணி பாதுகாப்பு வரணும். சரியா? இப்போ வரணும், வல்லினம் மிகணும். அப்போ இதுவும் கரெக்ட். ஓகேவா? பண்பாட்டு கூறுகளை, பண்பாட்டு இட்டுன்னு வருது இல்லையா, அப்போ கண்டிப்பாக இக்கு இடையில வல்லினம் மிகுந்துடும். அடுத்து வந்துட்டு தான் வருது. ஓகே, பண்பாட்டு கூறுகளை காண்போம், அப்போ இதுவும் கரெக்ட். ஓகேவா? அப்போ இங்கே மட்டும்தான் இத்து வரல, இங்கே தான் பிழை இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல. அப்போ சந்தி பிழையான தொடர்னா எந்த ஆப்ஷன் பி தான். புரிஞ்சது இல்லையா? ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதை புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 51லேருந்து 75 வரைக்கும் என்னென்ன பிழைகள் இருக்குது, ஏன் அது தவறு, ஏன் அது கரெக்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல் வீடியோ எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ 75 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. அடுத்த பார்ட்டில் கொஸ்டின் நம்பர் 76லேருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் டெஸ்ட் நம்பர் 1 எக்ஸ்பிளேஷன்றதை பார்த்துக்கோம். சரியாமா? ஸோ தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.